கோயிலுக்கு வந்தாச்சு, கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். பன்னீர் கிரேவி. எஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃப்ரைடே ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. நான் காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி அதிகாலையில இருந்து ஃப்ரைடே ரொட்டீன் எடுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா 7 மணிக்கு சோ அதனால மதியத்துல இருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். சோ நிறைய வேலை இருக்கு. வீட்டுக்கு மாப் போறது, பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வேலை. வெள்ளிக்கிழமை வேலைகள். சரி, ஓகே. குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. நான் பேசின பேச்சுல ஏஞ்சிட்டேன்னு ஜல ஜலான்னு கொடுத்து கேக்குது. பாப்போம், எழுந்து வரா போல இருக்கு. அதேதான் அதேதான், அந்த அளவுக்கு பேசிருக்கேன் பேபி நானு. ஜெஷிதா ஹாய் சொல்லுங்க. ஜெஷிதா தூங்கி ஏஞ்சிட்டாரு. எவ்வளவு பிரைட்டா இருக்கா பாத்தீங்களா. ஜெஷிதா அப்பா கூட வேலை செய்யறியா, நீ அம்மா கூட வேலை செய்ய போறியா? ஜெஷிதா அப்பாவும் நீயும் சேர்ந்து வீடு மாப் பண்றோம் வெள்ளிக்கிழமை, ஓகேவா? நான் மாப் போட்டுக்கிறேன், நீ பாத்திரம் விளக்கு பேபி. ஏன்பா இவ்வளவு நாளா நான் தானே மாப் போட்டேன், திடீர்னு நீ வந்து நீ பாத்திரம் என்னால விளக்க முடியாது, தான் போடுவேன். நீ நான் மாப் போடுறேன், நீ வந்து பாத்தனா பாத்திரம் விளக்கு. ஓகே, ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சு வந்து மாப்பு குச்சியை வச்சு கஷ்டப்பட்டு மாப் போடுவேன் நானு. அப்பெல்லாம் நான் மாப்பெல்லாம் போடுவேன் சொல்லுவாரு. இப்ப மிஷின் வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் மாப் போடுறேன் அப்படின்னு ஜாலியா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. ஆமா, ஆளுக்கு ஒரு வேலையை பாக்கலாம் பேபி, போட்டி போடாம. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தனா உன் வேலையை நான் பாக்குறேன், என் வேலையை நீ பாரு. சரியா? பாத்திரம் விளக்குற வேலை தான் இருக்கிறதுல கஷ்டமான வேலை. மாப் போடுற வேலை வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிட்டேன் பேபி கிட்ட இருந்து. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈஸியா மாப் போடுறேன். பக்கெட் கூட வேணாம், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்கே தண்ணி எல்லாம் அப்படியே இதுல அடிச்சிடும். தண்ணி அடிச்சு அழகா வந்து பாத்தீங்கன்னா மாப் போடுறேன். ரொம்ப ஈஸியா இருக்கு. மாப் போடுறது ஜாலியா மாப் போறது கிடையாது. கரெக்டா ஒரு வாரம் சும்மா லைன் பை லைனா வரணும். மாணவரே மாப் போட்டா ஒழுங்கா கிளீன் ஆகாது. இவ்வளவு ஈஸியா ஜாலியா நான் மாப் போறதுக்கு என்ன மாப் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அகாராவோட எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் தான் யூஸ் பண்றேன். இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். அகாரோ எலக்ட்ரிக் ஸ்பின் மாப்ல என்னென்ன பொருள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம். மெயின் யூனிட் இருக்கு, ஹேண்டில் அண்ட் எக்ஸ்டென்ஷன் டியூப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வாட்டர் மெஷர் பண்றதுக்கு மெஷரிங் கப்பு, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ்ட்ரா மாப் பேட் இருக்கு. மேனுவல் புக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி அசம்பிள் பண்றது, எப்படி யூஸ் பண்றன்ற டீடைல் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் புக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்டில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஹோல்ல வந்து லாக் ஆகுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது போடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்லேயே வந்து நம்ம மெயின் யூனிட் வந்து அசம்பிள் பண்ணணும். டியூப் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உள்ள கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தினா போதும். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்களா, இந்த ஹோல்ல வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணாலே போதும், உள்ள போய் லாக் ஆகும். அவ்வளோதான். மாப் வந்து ஃபுல்லாவே நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இது இப்போ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் பட்டன், இது வாட்டர் ஸ்ப்ரே பட்டன். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். இந்த மாப் வந்து நம்ம மாப் போட்டுக்கலாம். வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்ப்ரே ஆகும். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ஈஸியா வந்து மாப் போடுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் டியூப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து லைட்டா பிரஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் யூனிட்ல நம்ம ஹேண்டில் வந்து எந்த பக்கம்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சோவெல் ஹேண்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின் யூனிட்ல இந்த சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இன்லெட். இதுல 170 ml வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற அளவு டேங்க் கொடுத்துருக்காங்க. மெயின் யூனிட்ல எல்இடி லைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்இடி லைட் வந்து இருக்கு. ஸோ இதுல 2 பேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மாப் பேட் இருக்கு. நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இதை அட்டாச்சும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த மாப் யூஸ் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்கு. நல்லா போர்ட்டபிளாவும் இருக்கு, லைட் வெயிட்டாவுமே இருக்கு. பாட்டம் பேடோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 150 RPM ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாப் வந்து ஒரு 5 to 6 hour சார்ஜ் போட்டோம்னா ஒரு 50 to 60 minutes வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 year வாரண்டியுமே இதுக்கு இருக்கு. எல்லா விதமான தரையிலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் மாப் போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். அந்த பக்கெட்ல குனிஞ்சு குனிஞ்சு தண்ணி எடுத்து
புழிஞ்சுக்கிட்டு மாப் போடவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் எப்பயுமே மாப்பே போட மாட்டேன், பேபி தான் அது போட்டுட்டு இருப்பாரு. இது வாங்கினதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப் போடுறது, ஜாலியா இருக்கு, நானே போட்டுட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட் அமேசான்ல இருந்து தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணா நீங்களும் வாங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் மாப் போட்டு முடிச்சிருவேன் பேபி. நீ போய் பாத்திரம் விளக்குற, கொஞ்சம் 5 நிமிஷத்துல பாத்திரம் எல்லாம் விளக்க முடியாது. நான் மாப் போட்டுறேன் பாரு 5 நிமிஷத்துல. சரி பொட்டு வைக்கிறதுக்காட்டி நீங்க எடுத்துன்னு போற இருமா, சாமி இன்னும் ரெடி பண்ணவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் மாப்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் வலிட்டு அடுப்பு எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டு நானுமே குளிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு பூஜை சாமான் பாத்தீங்கன்னா பொட்டு மஞ்சள் வச்சுட்டு இருக்கேன். குட்டி கொடுக்குறேன். ஜஸ்விதா சாமி படைக்கும் போது மட்டும் தான் பண்ணுவேன். ஜஸ்விதா பாவாடை சட்டையில என்னமா பண்றா? இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரி. கோயிலுக்கு வந்து குலதெய்வ கோயில் அங்காளம்மன் கோயிலுக்கு போனா போடலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மலைக்கு போகும்போது கட்டலான்னு. ஆனா வாங்குறதுக்கு ஒரு டைம் கூட கட்டவே இல்லை சார். அதனால இன்னைக்கு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு மங்களகரமா வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்கேன். குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டை போட்டு பட்டு பாவாடை சட்டை. ஆமா ஜஸ்விதா அப்பா கிட்ட கோச்சிக்கினியா? ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா அப்பா கிட்ட கோச்சிக்கின்னு ஓடுறா ஃப்ரெண்ட்ஸ். வெளியில போன்னு சொன்ன பாரு, உடனே வெளில போயிட்டா செய்யுதா? வெளில போனா வெளில போதுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பண்ணான்னு சொல்லிட்டு கோவமா வெளில போன்னு சொன்னாரு பாரு, ஓடுறாரு அவரு. கோச்சிக்கின்னு ஓடுறா பாரு. கோச்சினியா? அப்பா கிட்ட கோச்சினியாமா? திரும்பி நிக்கிறவரா? அப்பா கிட்ட கோச்சினியாமா? ஜெஸ்டா உள்ள வா. சரி உள்ள வா. அப்பா சாரி சாரி சொல்றேன் வா. ஜஸ்விதாக்கு எப்படி கோவம் வரும்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவம் சரியாயிட்டா ஜஸ்விதா? கோவம் இல்லையா அப்பா மேல? சரி அப்பா கட்டி பிச்சு. குட் கே. என்ன பண்ற ஜஸ்விதா? ஃப்ரெண்ட்ஸ் காலண்டர்ல டேட் முடியறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் கழட்டிடுறா ஃப்ரெண்ட்ஸ். ஏமா அப்படி பண்றா? அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டா அதுக்குள்ள. கால் முளைஞ்சாலும் முளைஞ்சிட்டு சேர் மேல ஏறிக்கின்னு அங்கிருந்து எடுக்கிறது இங்கிருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை. சாமி படைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமி வந்து படைச்சிடலாம். 6 மணிக்கு வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஈவினிங் சாமி படுவோம். 6 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா காலையிலேயும் சாமி படைச்சிடலாம். அது அவங்க விருப்பம் தான். நாங்கள் எப்பவுமே ஈவினிங், வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் சாமி படைப்போம். ஆமா கோயிலுக்கு வந்து போலான்னு இருக்கும். அதுக்குள்ள இருட்டி போயிடுச்சு. கோயிலுக்கு போகிறது நேரம் இருக்குமானு தெரியல. இப்போ சாமி வந்து கும்பிடலாம். ஓகே ஓகே வா ஜெஸ்டா வா சாமி கும்பிடலாம் வா. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சாமிலாம் படைச்சாச்சு. கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா கோயிலுக்கு போலாமா? சரி சரி வாங்க போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா தான் செம்ம ஜாலியா இருக்கா. விளையாடிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட. சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வரணும். சரி கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளப்பி கூட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? ஓகே. நானும் என்னோட செட்லாம் போட்டுக்கணும் பாத்தியா சாரிக்கு. பாரு ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் சாரிக்கு டிசைன் டிசைனா செட் எல்லாம் போட்டு வராரு. ஏய் காட்டன் சாரிக்கு ஏத்த மாதிரி தான் இந்த பேர்ல் வச்சது. இது நல்ல மேட்ச் ஆகுது. சரி ஓகே. ஒரு நெக்லஸ் போட்டா நான் ஒரு நெக்லஸ் எடுத்து போட்டுக்கணும்பா. சரி வாங்க போய் பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நைட்ல நைட்ல வந்ததே கிடையாது. ஆமா குரங்கு இருக்கு நிறைய குரங்கு இருக்கு. ஜஸ்விதா எப்படி பாக்குறாரு பாரு ஃப்ரெண்ட்ஸ். நைட்ல நாங்க கோயிலுக்கு வந்ததே கிடையாது. ஆமா இந்த கோயிலுக்கு பகல்லே வந்துரும் நாங்க எப்பவுமே. இப்பதான் நைட்ல வரோம். சரி போலாமா? நல்லா தான் இருக்கு. குரங்கு ஆஞ்சநேயர் கோயில்ல ஆஞ்சநேயர் நம்மள வர வைக்கிறாரு. ஆமா அதுதான் விளையாட்டுக்கு தான் ஆட்டம் தான். சாமி வந்து திரை போட்டிருக்காங்க. ஓபன் பண்ண போய் பார்த்துட்டு போலாம். சாமி வந்து பார்த்தாச்சு. சூப்பரா இருக்கு பேபி. எந்த ஒரு மாலைகள எதுவுமே இல்லாம சூப்பரா இருக்கு. ஆமா இன்னைக்கு சாமி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. சாமி பார்க்கிறது நல்லா அழகா இருக்கு. திரை போட்டு அப்படி திரை ஓபன் பண்ணாங்க பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. மிளகு சாதம் சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்கு பிரசாதம். ஜஸ்விதா இந்தாம்மா. ஜஸ்விதா எப்பயுமே ஒன்று தருவாங்க. வடை வடை தயிர் சாதம் அப்புறம் பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ்
இப்போ கோயிலில் வந்து நட சாத்த போகிறாங்க. அந்த நிகழ்ச்சி தான் நடக்குது. என்னன்னா டெய்லியும் சாமியை ஈவினிங் கரெக்டாக ஒரு 8 மணிக்கு வந்து தூங்க வைப்பாங்க. ஆமாம், பால் கொடுத்துல எப்படின்னா சாமியை தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுவாங்க. தாலாட்டு பாடு முடிஞ்சதுக்கப்புறம் வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் முந்திரி பால் திராட்சை கலந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அதை நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். சூப்பராகவும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாளா நான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சொல்லிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு நேரம் கிடைச்சிருக்கு. கோயிலாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ சாப்பாடு தான் செய்யணும். நைட்டு டின்னர் வேலை முக்கியமான வேலை இருக்குது. சப்பாத்தி செய்யலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மாவுலாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, ஸோ அதனால சப்பாத்தி செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து வாங்கி ஒரு 2-3 நாள் ஆகுது. அந்த பன்னீர் வந்து மசாலா மாதிரி செஞ்சிடலாம். பன்னீர் ஓகே ஓகே. சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, சரி நீ வர வரைக்கும் லேட் ஆகும்ல, அதனால சப்பாத்தி ஃபர்ஸ்ட் போட்டுலாம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு மீதி சப்பாத்தி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல மூடிட்டுனா கரெக்டா இருக்குமே சொல்லிட்டு. பன்னீர் வந்து கிரேவி பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் மசாலா வந்து லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் கிரேவியா? ஆமா, ஃபாஸ்டா வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமா செய்ய போறேன். சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி சைட் டிஷ். இப்போ பன்னீர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வானல் வச்சிருக்கேன், லைட்டா எண்ணெய் ஊத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வதக்கி அரைச்சுதான் செய்ய போறேன். ஸோ அதனால சீக்கிரமா வேலை முடியல, அதனால தான் வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊத்திட்டு பட்டை வகை வந்து சேர்த்துக்கலாம். சங்கீதா பரபரப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வதக்கிடலாம். எவ்வளவு ஃபாஸ்டானாலும் செய்யும் சங்கீதா. ஆமா, லேட் ஆகுது இல்ல. சரி சரி. பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சூப்பரா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றினா நல்லா திக்கா கிரீமியா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு வந்து சேர்த்துறேன். கசகசா தேவையில்ல, அதுவும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும் அதுக்காக. ஆனா வந்து பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் கிரேவி எல்லாம் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரெஷ் கிரீம் எல்லாம் வந்து ஊத்தி செய்வாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் செய்ய போறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல கிச்சன்ல இருக்கிற மசாலாவை தூக்கி அப்படியே போட்டு வந்து ஃபாஸ்டா செய்ய வேண்டியதுதான். அதுக்கு எப்படி நான் பண்றேன்னு பாக்கலாம். பேபி கசகசா போட்டாகணும்னு சொன்னாரா, அதனால கசகசா போடுறியா? ஆமா, வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாசனையா இருக்கும். எல்லா கிரேவி குருமாக்கு எல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி ஊத்துவோம். தேங்காய் கூட கொஞ்சம் வந்து சோம்பு கசகசா எல்லாம் போட்டு அரைச்சா வாசனையா இருக்கணும். அவருக்கு இப்ப நான் முந்திரி மட்டும் போட்டு கசகசான்றாரு. அதனாலதான் இதை ஆற வச்சு அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கிரேவி பண்றதுக்கு வானல் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுல கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்துடலாம். பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் வந்து சேர்த்து பண்ணலாம். ரெண்டுமே இல்லைன்னா நீங்க நார்மல் எண்ணெயிலே வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டர் வந்து லைட்டா மெல்ட் ஆனதும் நம்ம வதக்கி வச்சிருக்கிறது வந்து சேர்த்துக்கலாம். வதக்கி வைக்கிறது சேர்க்க போறியா இல்ல அரைச்சி வச்சுக்கிறது சேர்க்க போறியா? வதக்கி அரைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிக்கிறாரு பெரிய இவரு, குறை கண்டுபிடிக்கிறாரு. வதக்கி வச்சுக்கிட்டு அரைக்கிறியா? சரியான ஆளு. சங்கீதாக்கு ஸ்பீடா சமைக்கிறன்ற பேர்ல வாய் கொளருது ஃப்ரெண்ட்ஸ். டைம் யாராவது கண்ணு கட்டுது. இப்ப எனக்கு பசி எடுக்குது. இப்ப சந்திரமுகியா மாற போற சங்கீதா. அப்பெல்லாம் மாற மாட்டேன். சரி விடு, வேலை செஞ்சிடணும் அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் சேர்த்துலாம். ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, சீரக பவுடர், உப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். ஆமா, ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வருங்க நல்லா கலர்ஃபுல்லா. ஏன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். போட்ட உடனே கலர் வந்துட்டு. ஆமா, இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். அவ்வளவுதான் ரெடியா? ரெடி ஆயிடும். பட்டரை கட் பண்ணி போட்டா வேலை முடிஞ்சது. பட்டர் இல்ல பன்னீர். இப்போ மட்டும் சொன்ன சொல்லு, எனக்கு மட்டும் வதக்கினது சேர்க்க கூடாது, அரைச்சது சேர்க்கணும்னு சொன்னல. சரி வாய் கொள்ளறது பசியில. ஜஷிதா மட்டும் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்ச உடனே கிச்சன் பக்கம் வந்துக்கிறாங்க. என்ன 2 பேரும் உருட்டிட்டு கிடக்குறாங்க ரொம்ப நேரமான்னு பார்க்க வந்திருக்காரு. அப்படிதானே ஜஷிதா? ஆமா,
மசாலாலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டேன். நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கொதிக்க வந்து பாத்தீங்கன்னா திக்காகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்ப மூடி போட்டு இதை கொதிக்க வச்சுட்டு இந்த சைடு சப்பாத்தி வந்து உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ரெடி ஆகும். அவ்வளவுதான் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி கியூபா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கோம். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பன்னீர் கிரேவி. எஸ், நிறைய ஒரு முழுகுதி. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி வாசனைக்காகவா? கசூரி மேத்தி சொல்லுவாங்க. கஸ்தூரி மேஸ்திரி. கஸ்தூரி மேஸ்திரி கிடையாது பேபி. கஸ்தூரி மேத்தி. சரி. கசூரி மேத்தி ஏதோ ஒரு மேத்தி காஞ்ச. இது வந்து பாத்தீங்கன்னா வெந்தய கீரைல வெந்தய இல்ல அதுதான். சரி. அது சேர்த்தனா நல்ல வாசனையா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த பன்னீர் வந்து கிரேவிலே மிக்ஸ் ஆகி இருக்கட்டும். வேகணும்ல பன்னீர்? ஆமா, பன்னீர்லாம் அந்த அளவுக்கு வேகணும் கிடையாது. அதான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெந்தா போதும். அப்படியே இது போட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக போகும். இதுல கொஞ்சம் சக்கரை சேர்க்கட்டா இனிப்புக்கு? வேண்டாம் வேண்டாம். வேண்டாமா? பன்னீர் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், நல்லா திக்கா வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சப்பாத்தி போட்டு வந்து சாப்பிட போறோம் நம்ம. தூக்கமே வந்துச்சுடா புள்ளைக்கு. ஆமா, எப்படி சொல்ற பாரு அழகா. ஆமா, அத சாப்பிட்டு வரேன் தூங்குறதுக்கு. சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சப்பாத்திக்கு நம்மளோட பன்னீர் கிரேவி சாப்பிட்டா எப்படி இருக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட் ஆனாலும் சூப்பரா சப்பாத்திக்கு வந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருக்கு. பார்க்க வேற லெவலா இருக்கு. பார்க்கவும் சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நான் ஒரு பீஸ் பன்னீர் சாப்பிட்டேன். நல்லா சாஃப்டா செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா நீ சாப்பிடலையாடி? ஜஷிதா என் மடி மேல வந்து பாத்தீங்கன்னா அழகா படுத்துக்கிட்டு டிவி பார்த்துன்னு இருக்கா. சாப்பிடல ஜஷிதா நீ? அவ வெறும் சப்பாத்தி சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.